ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பியோடைய ஒரு ஜென்ரலான கட் ஆஃப் மார்க் என்னன்றதை நம்ம ஒரு டெரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி டெரைவ் பண்ண கட் ஆஃப் தான், இதுதான் கட் ஆஃப்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த கட் ஆஃப் எடுத்தவங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி செய்தின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த கம்யூனிட்டி வழியாக இவங்களுக்கு இந்த ஆண்டு பிஜி அசிஸ்டண்டாக வாழ்த்துக்களை கூறி நான் கட் ஆஃபை விளக்குறேன். ஸோ பிஜிடிஆர்பி தேர்வுகள் 2022 பிப்ரவரி 12 தொடங்கி 20 வரைக்கும் முடிஞ்சது. ஆனால் இதுவரை பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு உண்டான முறையான அறிவிப்பு எல்லாமே ப்ராப்பராக வரல. தேர்வு முடிஞ்சு ரெஸ்பான்ஸ் ஷீட் வரல, அதுக்கான எல்லாமே பெண்டிங்லேயே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுடைய தேர்வர் எழுதுனவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய கஷ்டம் ஈஸி அதை பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃபு. ஸோ அனைத்து டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 105, 106, 108, ஸோ 110 அதுக்கு மேலே எடுத்தாலே அவங்களுக்கு 100% போஸ்டிங் கன்ஃபார்ம்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 100 மதிப்பெண் 110 எடுத்துட்டாலே ஜென்ரலில் அவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங். ஸோ பிசி கேட்டகரியில் இருந்தால் அவங்களுக்கு 100 எடுத்தாலே போஸ்டிங் 100% கிடச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதில் இன்னும் கம்மியாக குறையும் கட் ஆஃப் 95 எடுத்தாலே அவங்களுக்கு போஸ்டிங்கில் இருக்கும். ஸோ அது ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ அந்த மல்டிபிள் செஷன், நார்மல் செஷன் எல்லாமே வழங்கிட்டு போக மீதி இருக்கிற மார்க் வச்சு அவங்க கட் ஆஃப் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி 95 எடுத்தாலே இந்த ஆண்டு அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் போஸ்டிங் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக தெரியுதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு 95லேருந்து ஒரு 101, 102, ஸோ அந்த 100க்குள்ளேயே இருந்தாலே போதும், போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும். ஸோ அடுத்து எஸ்சி கேட்டகரி. ஸோ இதுக்கு இந்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதிகபட்சமாக தான் போட்டிருக்கேன். ஸோ இவங்களே பார்த்திங்கன்னா ஒரு 5 மதிப்பெண் இன்னும் குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஏறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த கம்யூனிட்டியில் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஸோ ஒரு 85 இல்லை ஒரு 90, 93 வரைக்குமே அவங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதிகபட்ச மதிப்பெண்ணே 93 தான் அவங்களுக்கு. அதுக்குள்ளே எவ்வளோ எடுத்தாலும் ஒரு சிலருக்கு கிடச்சிரும் கண்டிப்பாக. போஸ்டிங்ஸும் பார்த்திங்கன்னா அவங்க லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது வேக்கன்சிஸும். ஸோ இப்போது அந்த டைம் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் நிறைய நபர்களுக்கு பார்த்திங்கன்னா. ஸோ அதில் வந்து வெயிட்டேஜ் இல்லை இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் யாராச்சும் வைக்கிறதுக்கு அடுத்த ஆண்டு வாய்ப்புகள் கூட இருக்குது நம்ம சொல்லலாம். எஸ்சிஏ கேட்டகரி பார்த்திங்கன்னா 85லேருந்து 90 வரைக்கும் இருந்தாலே போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் பார்த்திங்கன்னா 75லேருந்து 80 மதிப்பெண் எடுத்தாலே போதும். ஸோ அந்த 75ன்றது 70 கூட ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக மாறும். ஓகேங்களா? மாற்றம் வரும். ஸோ இதில் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டேஜ் மார்க் சிஸ்டம் முறையை வந்து நீக்கினதுனால நிறைய கட் ஆஃப் எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி கட் ஆஃப் சம்பந்தமான தகவல் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.